நவீன விஞ்ஞானத்தோடு பைபிள் எப்படி ஒத்துப்போகிறது என்பதையும் பார்ப்போம். முதலில் விண்ணியலை எடுத்துக்கொள்வோம். பைபிள் பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி பேசுகிறது. துவக்கத்திலேயே முதலாவது நூலாகிய ஆதியாகமத்தில் முதலாவது அதிகாரத்தில் இப்படி வருகிறது: எல்லாம் வல்ல கர்த்தர் 6 நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றும், மேலும் மாலை காலையையும் பற்றி பேசுகிறது. 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை பற்றி சொல்கிறது. இன்று விஞ்ஞானிகள் நமக்கு 6 நாட்களில் இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியாது என்று அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார்கள். குர்ஆனும் 6 ஐயாம்களை பற்றி பேசுகிறது. அரபு மொழியில் யோம் என்பது ஒருமை, ஐயாம் என்பது அதன் பன்மையாகும். இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளையும் குறிக்கலாம், அல்லது நீண்ட காலத்தை, ஒரு யுகத்தை, ஒரு காண்டத்தையும் குறிக்கலாம். இந்த பிரபஞ்சம் 6 மிக நீண்ட காலகட்டங்களில் படைக்கப்பட்டிருக்கலாம் என்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இரண்டாவது, பைபிள் சொல்கிறது ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 3-5 வரை, முதல் நாள் வெளிச்சம் உண்டாயிற்று என்று. வசனங்கள் 14-19 கூறுகின்றன, வெளிச்சத்தின் மூலதளம் நட்சத்திரங்கள், சூரியன் ஆகியவை 4ஆம் நாள் படைக்கப்பட்டனவென்று. வெளிச்சத்திற்கு காரணமான இவை அனைத்தும் 4ஆம் நாள் தான் படைக்கப்பட்டது என்றால் முதல் நாள் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? இது விஞ்ஞானத்திற்கு முரணானது. மேலும் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 9-13 பூமி 3ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. பூமி இல்லாத நிலையில் இரவும் பகலும் எப்படி வரும்? ஒரு நாள் என்பது பூமியின் சுழற்சியால் நடப்பது. பூமியே இல்லாத நிலையில் இரவும் பகலும் எப்படி வரும்? நான்காவது, ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 9-13 வரை பூமி 3ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. வசனங்கள் 14-19 வரை சூரியனும் சந்திரனும் 4ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் நமக்கு பூமி அதன் தாய்க்கோள் ஆகிய சூரியனின் ஒரு பகுதி என்கிறது. ஆகவே சூரியனுக்கு முந்தி அது பிறந்திருக்க முடியாது. இது விஞ்ஞான முரண்பாடு. ஐந்தாவது, பைபிள் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 11-13 வரை தாவர வகைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் இவையெல்லாம் 3ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறது. ஆனால் சூரியனோ ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 14-19 4ஆம் நாள் படைக்கப்பட்டது. சூரிய வெளிச்சமின்றி தாவரம் எப்படி உருவாக முடியும்? எப்படி வாழ முடியும்? ஆறாவது, பைபிள் சொல்கிறது ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 16 தேவன் 2 வெளிச்சங்களை படைத்தார் என்கிறது. அவை பகல் பொழுதிற்காக பெரிய வெளிச்சமான சூரியனும் இரவு பொழுதிற்காக குறைந்த வெளிச்சமான சந்திரனும் என்கிறது. இதன் உண்மையான மொழிபெயர்ப்பை ஹீப்ரு வசனத்தில் பார்த்தோமேயானால் விளக்குகள் என்று பொருள். தம் சுய வெளிச்சத்தை கொண்ட விளக்குகள். நீங்கள் 2 வசனங்களையும் நன்றாக படித்தால் இது உங்களுக்கு புரிய வரும். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 16-17 சொல்கிறது, வல்லமையுள்ள தேவன் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக அவற்றை வானத்தில் வைத்ததாக சொல்கிறது. அப்படியானால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவற்றுக்கான சொந்த வெளிச்சம் உண்டு என்றளவு அர்த்தம். இது நம் அறிவு கேட்டிய நிலைநிறுத்தப்பட்ட விஞ்ஞான கோட்பாட்டுக்கு முரணானது. இவ்வுலகம் எப்படி முடிவுக்கு வரும் என்று பல்வேறு விஞ்ஞானிகள் யூக கருத்துக்களை தருகிறார்கள். சிலர் சொல்வது சரியாகவும் சிலர் சொல்வது பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் அடியோடு அழியும் அல்லது என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்க முடியாது. அப்படி நடந்தால் விஞ்ஞான முரண்பாடாகும். ஆனால் அப்படித்தான் பைபிள் சொல்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் அதிகாரம் 1 வசனங்கள் 10-11, மேலும் சங்கீதம் அதிகாரம் 102 வசனங்கள் 25-26 அவை சொல்கிறது, சகல வல்லமையுடைய தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான், அவை அழியும் என்று வருகிறது. ஆனால் இதற்கு நேர் எதிரான கருத்து பைபிளில் பிரசங்கி புத்தகத்தில் அதிகாரம் 1 வசனம் 4 மேலும் சங்கீதம் அதிகாரம் 78 வசனம் 69 சொல்லப்படுவது என்னவென்றால் பூமி என்றும் நிலைத்திருக்கும் என்கிறது. எது விஞ்ஞானத்திற்கு முரணானது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பலிடமே விட்டுவிடுகிறேன். முதலாவதா அல்லது இரண்டாவதா? ஒன்று விஞ்ஞானத்திற்கு முரணாக இருக்க வேண்டும். இரண்டுமே நடக்க முடியாது. உலகம் ஒரே சமயத்தில் அழியவும் நிலைத்திருக்கவும் முடியாது. இது விஞ்ஞானத்திற்கு முரணானது. வானங்களை பற்றி பார்ப்போம். பைபிள் சொல்கிறது யோபு அதிகாரம் 26 வசனம் 11 வானத்தின் தூண்கள் நடுங்கும் என்று. ஆனால் திருக்குரான் சூரா லுக்மானில் அத்தியாயம் 31 வசனம் 10 வானங்களுக்கு தூண்கள் ஏதும் கிடையாது, நாம் பார்க்கவில்லையா என்கிறது. தூண்கள் ஏதும் இல்லாமல் வானம் நிற்பது உங்கள் கண்களில் படவில்லையா? வானத்திற்கு தூண் உள்ளதாக பைபிள் சொல்கிறது. வானத்திற்கு தூண்கள் இருப்பதோடு அல்லாமல் 1 சாமுவேலில் பைபிள் சொல்கிறது அதிகாரம் 2 வசனம் 8 மேலும் யோபு அதிகாரம் 9 வசனம் 6 மேலும் சங்கீதம் அதிகாரம் 75 வசனம் 3 பூமிக்கும் தூண்கள் இருப்பதாக சொல்கிறது. நம்ம கூட பைபிள் படிச்சிருக்க மாட்டோம்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்.
சரி, இவருக்கு பதில் சொல்றதுக்கு அவரையே கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, எதற்காக இப்படி தனியாக நின்று பேசணும் அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாம் வரும். எங்களிடத்துல பல இஸ்லாமிய நண்பர்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு நீங்க டாக்டர் ஜாகிர் நாயிக் கூட பேசலாமே அப்படின்னு கேட்பாங்க. 2008 வருடமே எங்களுடைய சகோதரர்கள் அவருடைய மும்பை அலுவலகத்துக்கு சென்று அவரிடத்திலே எங்களுடைய இன்விடேஷனை கொடுத்து, இந்த எங்களுடைய வேதாகமத்தை பற்றி நீங்க அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களோடு கூட நாங்கள் பேச ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கள் கேட்ட பொழுது அவர் அந்த இன்விடேஷனை மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு பல இமெயில் தொடர்புகளுக்கு பிறகும் அவர் இந்த முயற்சிகளுக்கு அவர் எந்த விதத்திலும் ஒரு ஒத்து வராதபடினாலே கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக மும்பையிலே அவர் வாழ்கிற அந்த பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கை நாங்கள் நடத்தினோம். இவருக்கு பதில் சொல்லக்கூடிய கருத்தரங்கை ஆங்கிலத்திலே நடத்தி, அது ஆங்கிலத்திலே மட்டுமல்ல உருது மொழியிலையும் அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு இணையதளங்களிலே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலும் நாங்கள் சொல்லுவது, தயவு செய்து ஜாகிர் நாயிக் வருவதாக இருந்தால் டாக்டர் ஜாகிர் நாயிக் அவர்களை நீங்க அந்த விவாதத்துக்கு என்று நீங்க ஆயத்தப்படுத்துங்கள், நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் நாங்கள் சொல்வது உண்டு. இன்றைக்கும் அதையே நாங்கள் இந்த டிவிடி வாயிலாகவும் நாங்கள் அதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய விசுவாசத்திற்கு வருகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய டீம் எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறது. அதனால ஒருவேளை அவர் வருவதாக இருந்தாலும் நாங்கள் அவரோடு கூட பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். சரி, இப்பொழுது அவர் இன்னைக்கு 9 விதமான கேள்விகள் மூலமாக பைபிள் விண்ணியலிலே விஞ்ஞானத்துக்கு முரண்பாடான கருத்துக்களை சொல்லி இருக்கிறது என்று சொன்னார். முதலாவது அவர் சொன்னார், எங்களுடைய குரானிலே அது நீண்ட காலங்கள் என்கிற வார்த்தையின்படிதான் வருகிறது, அதனால எங்கள் குரான் விஞ்ஞானத்துக்கு முரண்படவில்லை, உங்கள் பைபிள் தான் விஞ்ஞானத்துக்கு முரண்படுகிறது என்ற ஒரு கருத்தை வைத்தார். நாம ஏற்கனவே இந்த கூட்டம் தொடங்கின உடனேயே சொன்னோம், முதலாவது குரானிலே ஒரு வசனம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம், அது ஹஜ்ரத் முகமது அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் வெளிய, அது யாரோ ஒரு அறிஞர் அல்ல. அப்ப முதலாவது இந்த குரானுடைய 6 நாட்கள் என்கிற இந்த வசனத்துக்கு, குரானிலும் 6 நாட்கள் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்துக்கு சரியான விளக்கத்தை ஹஜ்ரத் முகமது அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லப்படுகிறதான ஹதீஸ் புத்தகத்திலே 5379வது ஹதீஸிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அங்கே என்ன அந்த ஹதீஸ் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சனிக்கிழமை அன்று மண்ணை படைத்தான், அதில் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை அன்று படைத்தான், மரங்களை திங்கட்கிழமை படைத்தான், துன்பத்தை வெறுக்கத்தக்கவைகளை செவ்வாய்க்கிழமை படைத்தான், ஒளியை புதன்கிழமை அன்று படைத்தான், வியாழக்கிழமை அன்று உயிரினங்களை படைத்து பூமியில் பரவச் செய்தான், ஆதாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அன்று அவன் படைத்தான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கிழமை சொல்லி அந்த கிழமையிலே எவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஏற்கனவே பார்த்தோம், குரானும் ஹதீஸுக்கும் முரண்பாடாக உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர் அந்த கருத்துக்களை சொல்லுவார் என்று சொன்னால் அவரை நாம் தள்ளிவிட வேண்டும் அல்லது ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ஜாகிர் நாயிக் தான் சொன்னார். இப்போ டாக்டர் ஜாகிர் நாயிக் அவர்கள் சொன்ன பதில் அவருக்கே தான் பிரச்சனையாக உண்டு பண்ணி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார் 6 நீண்ட காலங்கள் என்று சொல்லி. நமக்கு தெரியும், சனிக்கிழமை நீண்ட சனிக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நீண்ட ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை நீண்ட வெள்ளிக்கிழமை இல்லை, கிழமைகள் எல்லாம் 24 மணி நேரத்துக்கு உட்பட்டதுதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் அவர் கிழமை சொல்லி அவர்களுடைய ஹதீஸிலே அவருடைய ஹஜ்ரத் முகமது அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்ட பிறகு அவர் துணிகரமாக இப்படி மற்றவர்களை ஏமாற்றும்படியாக தன்னுடைய வேதத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது என்ற கருத்தை திணிக்கும்படியாக இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதாகமும் 6 நாட்களில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே ஆண்டவர் 6 நாட்களில் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 6 நாட்களில் தான் வானமும் பூமியும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் படைப்பின் அந்த காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வேதம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அது 24 மணி நேரம் கொண்ட அந்த 6 நாட்கள் தானா என்றால் அதுவும் அப்படித்தான், உண்மைதான். என்று சொன்னால் அது 24 மணி நேரம் கொண்ட நாட்களாகத்தான் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தை நாம் தெளிவாக வாசிக்கும் பொழுது வேதாகமத்திலே சில முக்கியமான கருத்துக்கள் இருப்பதை
அங்கே சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுவதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 19 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களிலே அந்த 14 to 19 வசனங்களை பாருங்க. சூரியனும் சந்திரனும் 4வது நாளிலே படைக்கப்பட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் சூரியனும் சந்திரனும் 4வது நாள் படைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் குறிப்பாக இங்கே நாம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நாளுடைய தொடக்கம் என்பது சூரியனை மையமாக வைத்துத்தான் தொடங்குகிறது நாம் அறிந்திருக்கிறோம். சூரியனை பூமி சுற்றி வருகிறது தான் 24 மணி நேரங்கள். அது சூரியனை மையமாக வைத்த சோலார் அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த முன்னோக்கில தான் சோலாருடைய சூரிய முன்னோக்கில தான் மையப்புள்ளியாக வைத்து தான் நம்ம நாளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சூரியனும் சந்திரனும் 4ஆம் நாள் உண்டாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது முதல் நாளிலே நிச்சயமாக அங்கே சூரியனையும் சந்திரனையும் மையப்புள்ளியாக வைக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் உலகத்திலே அந்த உலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மையப்புள்ளி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மையப்புள்ளி எதுவாக இருக்க முடியும் அப்படிங்கறத முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அவர்களுடைய அந்த ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். சார்பியல் தத்துவ கோட்பாடுகள். அந்த சார்பியல் தத்துவ கோட்பாடிலே நேரமும் ஒரு ரிலேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த கொள்கையில பார்க்கும் பொழுது ஒளி வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை நாம சாதாரண கண்களிலே அல்லது சாதாரணமாக பார்க்கும் பொழுது அது மிக மெதுவாக செல்வது போல நம்முடைய கண் பார்வைக்கு தெரிந்தாலும் அதனுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒளியினுடைய வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது மெதுவாக செல்வதாகத்தான் தெரியும். ஆனால் நேரமும் ஒரு ரிலேட்டிவிட்டியாக இருக்கிறதுனால இது ஒருவேளை முரண்பாடாக இருந்தாலும் நிச்சயமாக இதுதான் உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உலகத்தினுடைய தொடக்க புள்ளியாக சூரியன் இல்லாத போது எது மையப்புள்ளியாக இருந்திருக்க முடியும் உலகத்தை படைக்கும் பொழுது அப்படின்னா நிச்சயமாக அது ரிலேட்டிவிட்டியுடைய தத்துவத்தினுடைய அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அது பூமி உலகத்தினுடைய தொடக்கம் என்பது அது தொடக்க புள்ளி என்பது அது தேவன் அந்த பூமியை படைத்த அல்லது உலகத்தை படைத்த அந்த முதல் ஆரம்பமானது அது நம்ம அந்த இதுல பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கு அதாவது அந்த 24 மணி நேரங்கள் இந்த பூமியிலே சூரியனுடைய சோலாருடைய கால்குலேஷன்ல 24 hours அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூரியனுக்கு அப்பாற்பட்டு மையப்புள்ளி வேற ஒன்றாக இருக்கும் பொழுது அதிலே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு சூரியனை வைத்து பார்க்கும் பொழுதுதான் அது 24 மணி நேரம். ஆனால் சூரியன் அல்லாத வேறொரு மையப்புள்ளியில இருக்குமானால் அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இதை ஆராய்ச்சி பண்ணின ஒரு அற்புதமான மனிதர் இருக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற அதாவது மிக பிரசித்தியான MIT பல்கலைக்கழகத்திலே PhD பட்டம் பெற்ற யூத இறையியலர் டாக்டர் ஜெரால்டு ஸ்கேடர் என்பவர் இந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தினார். எப்படி என்றால் சூரியன் அல்லாத ஒரு மையப்புள்ளியிலிருந்து பூமி படைக்கப்பட்டிருந்தால் அல்லது இந்த உலகங்கள் படைக்கப்பட்டிருந்தால் அது இந்த உலகத்தினுடைய தொடக்கமாக இருந்தால் இது எப்படி இருக்கும், இது எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் கணக்கிட்ட பொழுது அது குறிப்பாக அந்த முதல் நாள் கணக்கிடப்படும் பொழுது முதல் நாள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு அந்த நாளும் பாத்தீங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகள் வருகிறத பார்க்க முடியும். அந்த 2வது நாள் அதாவது நம்முடைய வேதாகமத்தினுடைய 2வது நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சூரியன் அல்லாத அந்த தொடக்க புள்ளியிலிருந்து வரும் பொழுது கிட்டத்தட்ட 7.5 பில்லியன் ஆண்டுகள் அந்த கணக்கிலே 2வது நாள் வருகிறதை பார்க்கிறோம். 3வது நாளை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 3.5 பில்லியன் ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பில் அவருக்கு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தொடக்க புள்ளி அப்படிங்கிற அந்த பிரபஞ்சத்தின் தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடியது சூரியன் அல்ல என்பது நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சூரியன் 4வது நாளில் தான்
நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அப்ப முதல் நாளிலே தேவன் படைத்தார், இரண்டாவது நாளிலே தேவன் படைத்தார் என்பது எல்லாமே அங்கே உலகத்தினுடைய தொடக்க புள்ளி என்பது வேறொரு கோணத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் விஞ்ஞானமும் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னன்னா விஞ்ஞானம் சொல்லுகிறபடி அந்த 24 மணி நேரம் என்கிற நம்முடைய 24 மணி நேரம் என்பது அங்கே விஞ்ஞானத்திலே பல லட்சம் பில்லியன் ஆண்டுகள் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்போ முதல் நாள் அப்படின்னும் போது ஏறக்குறைய 15 பில்லியன் ஆண்டுகள் அந்த அறிஞருடைய அந்த கால்குலேஷன்ல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சார்ட் கிடைக்கிறது. முதல் நாள்ல ஏறக்குறைய 15 பில்லியன், இரண்டாவது நாள் என்பது 8 பில்லியன். இது எல்லாமே சூரியனை மையமாக வைத்த புள்ளி அல்ல, அது சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஒரு மையப்புள்ளி என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுதான் உலகத்தினுடைய தோற்றத்தினுடைய மையப்புள்ளியாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதை எந்த வகையிலும் விஞ்ஞானிகள் ஒருபோதும் மறுக்க முடியாத அளவுக்கு இது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அடுத்தபடியாக வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது படைப்பை குறித்து வருகிற எபிரேய பதங்களில் பார்க்கும் பொழுது 3 விதமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஆஷ் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தஷா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல பாரா என்று சொன்னால் இல்லாமையிலிருந்து படைத்தல் அப்படிங்கிறது, இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குதல் அப்படின்றது அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் ஆஷ் என்று சொன்னால் ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து ஒரு வேறொரு காரியத்திற்காக உருவாக்குதல் அல்லது பிரித்தெடுத்தல் என்பதுதான் ஆஷ் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. தஷா என்பது ஏற்கனவே இருப்பதிலிருந்து வெளியே வருவது அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் அந்த முதல் அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே பாரா என்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே குறிப்பாக இங்கே வைக்கப்பட்டிருந்த கேள்விகள், முதலாவது அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி 6 நாட்களில் சாயங்காலமும் விடிய காலமும் 24 மணி நேரமான திட்டமான 6 நாட்கள் என்று சொன்னால் இன்னைக்கு விஞ்ஞானத்திலே பல லட்சம் ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு எப்படி ஒத்து போகும் என்று சொன்னார்கள். நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம், அது சூரியனை மையமாக வைத்த ஆண்டுகள் அல்ல, அது சூரியன் அதாவது சூரியன் என்று 4வது நாளிலே சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பாகவே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அது ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் கேலக்சியை குறிக்கிறது. இதெல்லாம் வேற வேற வார்த்தைகள். விஞ்ஞானத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் வேதாகமத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கலாம் வார்த்தைகளிலே. ஆனால் சொல்ல போனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ அது வேதாகமத்தினுடைய கருத்துக்கு எந்த விதத்திலும் முரண்பாடு இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதான் பார்க்கிறோம். இந்த முதல் நாள் என்பது அது உலகத்தினுடைய தொடக்க புள்ளி. நிச்சயமாக அது சோலார் அல்ல, அதாவது சூரியன் அல்ல என்பதை அறிந்திருக்கிறபடினால் அது பல லட்சம் ஆண்டுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனாலே அது விஞ்ஞானத்துக்கு எந்த விதத்திலும் முரண்பாடு அல்ல. ஆனால் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 to 19 வரைக்கும் 4வது நாளில் தான் நட்சத்திரங்களும் சூரியனும் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, வெளிச்சத்துக்கு காரணிகளாக இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் பின்பாக படைக்கப்படும் பொழுது வெளிச்சம் எப்படி முன்பாக படைக்கப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வி. இதை நீங்கள் குறிப்பாக கேட்கப்படும் பொழுது இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 2வது கேள்வியில இங்கே ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கு கர்த்தர் சூரியனும் சந்திரனும் உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தை 4வது நாளிலே வரும் பொழுது, இந்த 4வது நாளிலே நீங்க பார்க்க முடியும், இந்த 4வது நாளிலே ஆண்டவர் படைத்தது சூரியனையும் சந்திரனையும் படைத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஆஷ் என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது புதிதாக உண்டாக்கப்பட்டது என்று அல்ல, அது வேறொரு காரியத்திற்காக பிரிக்கப்பட்டது என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாசாவினுடைய அவர்களுடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட உலகம் தொடக்கத்தினுடைய ஒரு படம் தான். இது ஏதோ நாம் அபிஷியலாக இல்லாத ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து எடுக்கிறது. நாசாவுடைய அவர்கள்
உலக தொடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் ஆராய்ச்சி மூலமாக சொன்னது. அவர்கள் இப்பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால், முதலாக வெளிச்சம் தான் உண்டாயிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல வெளிச்சம் தான் உண்டாயிருக்கிறது, அதனுடைய காரணிகள் அல்ல, வெளிச்சம் தான் முதலிலே உண்டாயிருக்கிறது, அதற்கு பிறகுதான் சூரியனும் சந்திரனும் அதிலிருந்து வெளியே தோன்றி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாசா அதை ஒத்துக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் வேதாகமம் தெளிவாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி இருக்கிறது. ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் வெளிச்சத்திற்கு காரணியான சூரியன் மற்ற காரியங்கள் எல்லாம் 4வது நாளிலே அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வேதத்தினுடைய இந்த காரியங்களுக்கு தான் பிற்பாடு விஞ்ஞானிகள் நகர்ந்து வருகிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர்கள் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது யாரும் வெளிச்சம் முதல்ல உண்டாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, வெளிச்சம் எப்படி உண்டாகும், சூரியனை சந்திரன் இல்லாம எப்படி வெளிச்சம் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சியினுடைய அந்த முடிவு ஸ்டேஜ் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாகமம் என்ன சொன்னதோ அதை நோக்கித்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பாத்தீங்கன்னா வேதாகமம் சொல்றது வெளிச்சம் உண்டாகட்டும் என்று. அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. முதலாவது வெளிச்சம் உண்டாகி பிறகு அதிலிருந்து அதற்கு வெளிச்சத்துக்கு உண்டான காரணிகள் வெளியே வந்தது அப்படிங்கிறதை சொல்லப்பட்டிருக்க பார்க்கணும். இப்ப 3வது அவர்கள் கேட்ட கேள்வி, பூமிதான் 3வது நாள் படைக்கப்பட்டாயிற்று, அப்படியானால் எப்படி சாயங்காலமும் காலையும் எப்படி வர முடியும்? புரியுதா உங்களுக்கு கேள்வி? 3வது நாள் படைக்கப்பட்ட பூமி படைக்கப்படும் போது சாயங்காலமும் காலையும் 1ஆம் நாள் உண்டாயிற்று, 2ஆம் நாள் உண்டாயிற்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த சாயங்காலமும் காலையும் எப்படி வர முடியும்? எப்பவுமே வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்துக்குள்ளேயே தான் அதற்கான விளக்கங்கள் உண்டு. இந்த சாயங்காலமும் காலையும் என்பது நாம நினைக்கிற காலையும் சாயங்காலத்தை மட்டுமே குறிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த தோராவை எழுதின தீர்க்கதரிசியாகிய மோசே, தெரியும் நமக்கு 5ஆகமம் எழுதின மோசே தான். அவர் என்ன சொல்கிறார் இதை குறித்து அப்படிங்கறத நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் தான் 90ஆம் சங்கீதத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 90ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காலையும் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஒரு மனிதனை சொல்லும் பொழுது காலையிலே முளைத்து மாலையிலே மறைந்து போகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை காலை மாலை என்று சொல்லுகிறது. அது ஏதோ 24 மணி நேரம் அல்லது காலையில இருந்து சாயங்காலம் அப்படி அல்ல, ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் குறிப்பதற்காக நாம் சொல்லுகிறது. இப்ப உதாரணத்துக்கு நாம கூட பேச்சு வழக்கில் இந்த காரியத்தை சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே வரல அப்படின்னு சொல்லுவோம். விடியல் எனக்கு வரலையே என்னுடைய வாழ்க்கையில, அதுக்காக விடிய காலம் என்பது அல்ல அதனுடைய அர்த்தம், அது தொடக்கம் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவோம். அவருடைய இது அஸ்தமனமாகி விட்டது அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தமனம் என்பது நமக்கு தெரியும், மறைந்து போவது. ஆனால் இது அது அல்ல நம்ம நேரடியான அர்த்தம். இது எழுத்தின் பிரகாரம் அல்ல. மோசே எழுதின அந்த காரியத்துக்கு மோசேயே விளக்கம் கொடுக்கிறார். காலையும் மாலையும் என்பது ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒழிய இது காலை மாலை என்பது நேரடியாக சொல்ல வேண்டும் என்பதை தான் மட்டும்தான் குறிக்கும் என்பதல்ல. வேதத்திலே மோசே சொன்ன வசனமே நமக்கு தெளிவாக இருக்கிறது. காலை மாலை என்பது நமக்கு தொடக்கம் ஒரு முடிவு, ஒரு காரியத்தினுடைய தொடக்கத்தையும் ஒரு காரியத்தினுடைய முடிவும் சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை தான் இந்த காரியம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். 4வதாக அங்கே வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் 3வது நாளிலே பூமி படைக்கப்பட்டது. ஆனால் ஆதியாகமம் 1:14-19 சூரியனும் சந்திரனும் 4வது நாளிலே படைக்கப்பட்டது. பூமி சூரியனும் சந்திரனும் ஒரு பகுதியாக இருக்கும் நிலையில் இது எப்படி சாத்தியப்படும்? இது 4வதாக வைத்த கேள்வி. உண்மையாலுமே 4வது நாளிலே சூரியன் படைக்கப்படும் பொழுது ஆண்டவர் பாரா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக இது விஞ்ஞானத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் புதிதாக உண்டாக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேதாகமம் ஏற்கனவே சொன்னேன், பாரா என்ற வார்த்தை முதல் வசனத்தில் வருகிறது. அது புதிதாக ஒன்றை உருவாக்குதல், இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குதல். ஆனால் ஆஷ் என்கிற வார்த்தைக்கு ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் ஆஷ் ஆகத்தான் உண்டாக்கினார். அப்படின்னா என்ன? ஏற்கனவே படைக்கப்பட்டதிலிருந்து ஒரு புதிய காரியத்திற்காக பிரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதனால இந்த விஷயமும் வேதம் எந்த விதத்திலையும் முரண்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை படிக்கும் பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருவேளை அவர்கள் புஸ்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நல்லதமாக இருக்கும்.
உதாரணத்துக்கு புகாரி என்கிற ஹதீஸ் புத்தகத்திலே 7424 அங்கே சொல்லப்படுகிறது, சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைந்து போகும் பொழுது சென்று இறைவனுடைய அரியாசனத்துக்கு கீழே போய் டெய்லியும் பர்மிஷன் கேட்டுட்டு வருமா, நான் அடுத்த நாள் போய் உதிக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு. அப்ப டெய்லி சாயங்காலம் சூரியன் எங்க போகுதுங்க? இறைவனுடைய அரியாசனத்துக்கு போகுது. எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஹதீஸ் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகக்கூடிய விஷயமா? இங்கே மறைகிற சூரியன் அடுத்த நாள் இரவு எங்க போறான்? இன்னொரு பூமியினுடைய இன்னொரு பகுதிக்கு சூரியன் தெரிகிறதாக இருக்கிறது. சூரியன் எங்கேயுமே அது இல்லாமல் போவதில்லை. அது எங்கேயோ 7 வானங்கள் கடந்து கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவர் சிங்காசனத்தில் போய் நான் அடுத்த நாள் போய் உதிக்கட்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் உலகத்தை பற்றி அறிவு குறைவாக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு விஞ்ஞானி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஞ்ஞான கருத்தாக இருக்க முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இஸ்லாமிய நண்பர்கள் இவைகளை படிக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அடுத்து பாருங்க, அவர்கள் 5வதாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-13 3வது நாளில் பயிர் வகைகள் தோன்றின. ஆதியாகமம் 1:14-19 4வது நாளில் தான் சூரியன் தோன்றினது. அப்படியானால் எப்படி பயிர் வகைகள் விளைக்க முடியும் அப்படிங்கறத தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஏற்கனவே நாம பார்த்தோம், அவர்களுடைய புஸ்தகங்கள்ல இவைகள் முரண்பாடாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒளியை படைத்தான் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்கியத்திலே பார்க்க முடியும், அங்கே தவறான ஒரு கோட்பாடு தான் சொல்லப்படுகிறது. உயிரினங்களை படைத்து பரவ செய்தான், ஆனால் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை படைத்தான், மரங்களை திங்கட்கிழமை படைத்தான் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் புதன்கிழமை அன்றுதான் ஒளியை படைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு தவறான கோட்பாடு தான். ஆனால் நம்முடைய வேதத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் முதல் நாளிலே படைப்பை பாரா என்று சொல்லி படைத்து விட்டு அதிலிருந்து தான் ஆஷ் என்று சொல்லி அதிலிருந்து பிரிக்கிறார் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதற்கு ஆதாரமாக வேதத்திலே யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்திய போது அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் முதலாவது உண்டாக்கினதிலிருந்து ஒன்றை வெளியாக்கினார் அப்படிங்கிறத தான் நாம இங்க பார்க்கிறோம். ஆஷ் என்கிற வார்த்தை ஒன்றிலிருந்து வெளியாக்கப்படுதல், ஒரு காரியத்திற்காக கொண்டு வரப்படுதல் என்பதுதான். அதனால வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, இல்லாமையிலிருந்து கொண்டு வரப்பட்டதல்ல, ஏற்கனவே உருவானதிலிருந்து தேவன் அதை பிரித்து எடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால எந்த ஒரு முரண்பாடும் வேதத்தில் இல்லை. கண்டிப்பாக சூரியன் என்பது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான், தேவனால் படைக்கப்பட்டது. அது 4வது நாள் பிரிக்கப்பட்டதை ஒழிய அது இல்லாமையிலிருந்து உருவாக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால வேதத்துக்கு எந்த இடத்திலும் வேதாகமம் விஞ்ஞானம் என்பது வேதாகமத்துக்கு முரணாக ஒரு நிரூபிக்கப்பட்ட எந்த கோட்பாட்டையும் சொல்லவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 6வது ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆதியாகமம் 1:16 தேவன் 2 சுடர்களை உண்டாக்கினார். சந்திரனுக்கு அதற்கென்று சுயமாக ஒளி இல்லாத போது அதையும் ஒரு சுடர் என்று எப்படி அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு எங்கள் குர்ஆனிலே அது தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதாவது சூரியன் ஒரு சுய ஒளி உடைய ஒரு சுடர் என்றும் அதனுடைய பிரதிபிம்பத்தை தான் சந்திரன் பெற்று ஒளி வீசுகிறது என்பது நம்ம விஞ்ஞானத்தில் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு சுயமாக ஒரு ஒளி கிடையாது என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். சூரியன் சுயமாக ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆனால் சந்திரன் சுயமாக ஒளி கொடுக்க முடியும். ஆனால் வானத்திலே 2 சுடர்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே 2 சுடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதற்கு சுயமான ஒளி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்படியானால் இது விஞ்ஞானத்துக்கு முரண்பாடு, உங்களுடைய வேதம் விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது, உங்களுக்கு கடவுளுக்கு விஞ்ஞானம் தெரியவில்லை, அப்படியானால் அவர் கடவுள் இடத்திலிருந்து உங்களுடைய வேதம் வரவில்லை, இதுதான் உங்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் பொழுது அங்கே மா ஓர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மா ஓர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயமான ஒளி கொடுக்கக்கூடிய ஒன்று என்றும், அதே நேரத்தில் சுயமாக ஒளி கொடுக்கக்கூடிய ஒன்று என்று அந்த மாவோருக்கு அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்திலே ஒன்றிலிருந்து ஒன்று பிரதிபலிக்கக்கூடியது என்று சொல்லியும் அர்த்தம் இருக்கிறது. அப்ப நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதை சரியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒழிய நாம் தவறாக ஒரு கருத்தை உள்ளே திணிக்க கூடாது. ஆனால் வேதாகமமே அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறது. அதைத்தான் நம்ம எசேக்கியேல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். ஆண்டவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார், சூரியனை நான் மூடுவேன், சந்திரன்
ஒளி கொடாதிருக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், சூரியன் தான் ஒளி கொடுக்கக்கூடியது, சந்திரன் அதை பிரதிபலிக்கக்கூடியது என்பதை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் தீர்க்கதரிசி மூலமாக, நான் சூரியனை மூடுவேன், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அப்ப இது விஞ்ஞானத்துக்கு எந்த விதத்திலும் முரணல்ல. இது விஞ்ஞானம் எதை உறுதிப்படுத்தி இருக்கிறதோ அதைத்தான் நம்முடைய வேதாகமம் ஏற்கனவே சொன்னதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அழகான ஒரு நாசாவினுடைய ஒரு விஞ்ஞானி இப்படித்தான் சொல்லுகிறார். விஞ்ஞானிகள் பலரும் அங்கே இங்கே கண்டுபிடித்து எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அவர்கள் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஏற்கனவே இறையியலாளர்கள் வேதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஏற்கனவே இதை அறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன சொன்னா, எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுவது ஏற்கனவே அது வேதம் சொன்ன ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே சூரியன் சுய ஒளியோடு இருக்கிறது, சந்திரன் சுய ஒளி இல்லாமல் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அங்கே தேவன் தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கான், சூரியன் மூடினால் சந்திரன் ஒளி கொடாமல் இருக்கும். சந்திரனை மூடுவேன் ஆண்டவர் சொல்லல, சூரியனை மூடுவேன், சந்திரன் ஒளி கொடாமல் போகும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய நண்பர்கள் நம்மிடத்தில் இந்த கேள்வி கேட்கும் பொழுது எப்பொழுதுமே நான் சொல்லுறது, உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் படித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது உண்டு. புகாரி ஹதீஸ் ஹஜரத் முகமது அவர்கள் சொன்னது 3273 பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, சூரியன் உதிக்கிற நேரத்திலும் அது மறைகிற நேரத்திலும் நீங்கள் தொட வேண்டாம். ஏன் தெரியுமா? அது ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு இடையிலே உதிக்கிறது. எங்க உதிக்குது? ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு நடுவே உதிக்கிறது. அதுக்கடுத்தது இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது பாருங்க. இது அபுதாவூத் என்கிற ஹதீஸ் 4002 ஹதீஸ் நம்பர், ஆங்கில நம்பர். அதில் சொல்லப்படுகிறது, இந்த நான் அல்லாஹ்வின் தூதரின் பின்னால் அமர்ந்து ஒரு கழுதையில் சவாரி செய்த போது சூரியன் அஸ்தமித்தது. அவர் கேட்டார், இது எங்கே அஸ்தமிக்கிறது என்று தெரியுமா என்று நான் கூறினேன். அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கு அறிவார்கள் என்று கூறினேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு கூட நாங்கள் ஒரு கழுதை சவாரி செய்து கொண்டிருக்கும் போது சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் கேட்டேன், எங்க மறைகிறது உனக்கு தெரியுமா? நபி கேட்டாரு. எனக்கு தெரியாது, உமக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அது சுடுதண்ணியில மறைந்து கொண்டிருக்கிறது. எங்க மறைந்திருக்கு? இதான் விஞ்ஞானம். அருமையான ஜாகிர் நாயக், டாக்டர் ஜாகிர் நாயக் அவர் சொல்லுவார், விஞ்ஞானத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது விஞ்ஞானம். அவர் தன்னுடைய புத்தகத்தை படிக்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை. அதான் ரொம்ப முக்கியமான. அடுத்து பாருங்க, கேள்வி நம்பர் 7 பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10 to 11 சங்கீத புத்தகம் 102 25 26 பூமியானது அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 1:4 மற்றும் சங்கீதம் 78 69 படி பூமி என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டும் விஞ்ஞானத்துக்கு முரணானது. பூமி நிற்குமா அல்லது நிற்காதா? பூமி அழிக்கப்படுமா அல்லது அழிக்கப்படாதா? வேதாகமத்துக்குள்ளாகவே அதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்ட வசனமானது சங்கீதம் 102 சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே உபயோகப்படுத்தப்படுகிற அந்த அழிந்து போகும் என்ற அந்த பதமானது அவத் என்கிறதான ஒரு பதத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற அந்த வசனத்திலே அவத் என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை, அங்கே அழிந்து போவது என்பது இல்லாமல் ஒளிந்து போவதை குறித்து சொல்லவில்லை. அதற்கு ஆதாரமாக வேதாகமத்தில் யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 10:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்து அழிந்து போகும், அழிந்து போவதை நீ அறியவில்லையா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. எகிப்து அழிந்து போகும் என்று சொன்னால் அது இல்லாமல் ஒழிந்து போகும் அல்ல, அதனுடைய அந்த மகிமை இழந்து போகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, என்னாகம புஸ்தகம் 21 29 30 வாசிக்கும் பொழுது அங்கே எஸ்போன் பட்டணம் நாசமாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அவர் என்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய மொழியிலே. அதுவும் அதனுடைய மகிமை அல்லது பாழாக்கப்பட்டது என்பதைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறத வேதத்துல தெளிவாக வாசிக்கிறோம். அப்படியானால் பூமி அழியும் என்று சொல்லும் பொழுது அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்பொழுது அது மாறிப்போம் என்று சொல்லுகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும், சங்கீதங்கள் புஸ்தகம் 104 30
ரோமர் 8:18-25, வெளிப்படுத்தல் விசேஷம் 2:21-1. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பூமியானது சுட்டரிக்கப்படும், அது தன்னுடைய மகிமை இழந்து போகும், அது புதுப்பிக்கப்படும், அது வேறு உருவமாக மாற்றப்படும், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பூமி இல்லாமல் போகும் அல்ல என்றல்ல, அது புதிதாக உருவாக்கப்படும் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அப்ப இது ஒரு வகையிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை தான் பார்க்கிறோம். அப்படியானால் பூமி அழியும் என்பதும் உண்மைதான், பூமி அழியாது என்பதும் உண்மைதான். புரியுதுங்களா? அழியாது என்பது அங்கே அழிந்து போக முடியாது என்பது வேறொரு கோணத்திலும், அழிந்து போகும் என்பது வேறொரு கோணத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள. இதில் எந்த முரண்பாடுமே கிடையாது. ஏன்னால் அழிந்து போகும் என்பது அதனுடைய எல்லா மகிமையை இழந்து அது ஒரு சால்வையை போல மாற்றப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி மகிமையெல்லாம் இழந்து போகும், அது சுட்டரிக்கப்படும், அதனுடைய உருவங்கள் அழிக்கப்பட்டு அது மீண்டும் உருவாக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. புதிய பூமி, புதிய மாண்டம் உண்டாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது நிலைத்திருக்கும் என்பதிலும் அது அழிக்கப்படும் என்பது வேற வேற அர்த்தத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுல எந்த ஒரு முரண்பாடும் வேதத்திலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கேட்கிற கேள்வி, யோபு புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தவர் கொஞ்சம் முன்னாடி வாசித்திருந்தார்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 26ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து, இங்கே தூண்கள் என்பது வலிமையை குறிக்கிறது. நீங்க தெளிவா புரிந்துக்கலாம். அங்கே 11ஆம் வசனத்திலே தூண்கள் என்பது அதனுடைய வலிமையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். அங்கே அதே ஆக்கியோன் யோபு புஸ்தகத்திலே சொல்லுகிறார், 5 வசனங்களுக்கு முன்பாக தான் சொல்லுகிறார், உத்தரமண்டலத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வெட்ட வெளியில வைத்திருக்காங்க. தூண்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த ஆசிரியர் நன்றாக அறிந்திருந்தார், அது ஒரு வலிமையை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு 4 வசனங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதுதான். இதை படித்திருந்தாலே அவருக்கு புரிந்திருக்கும். ஆனால் படிக்காத படி நம்முடைய இடத்துல அநேக கேள்வி கேட்கிறார். ஏன்னா தூண் அப்படின்னாலே மைண்ட்ல என்ன வருது, ஓ பயங்கர பில்லர்லாம் போட்டிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட போய் கேட்கும்போது உங்களுடைய முக்கியமான ஆதாரம் என்ன, எங்களுக்கு 5 பில்லர்ஸ் இருக்கு அப்படிங்க இஸ்லாம்ல, அதோடைய வித் என்ன, அதோடைய திக்னஸ் என்ன, எவ்வளவு சிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? தூண்னா அந்த தூணா, அது இவர் இந்த சபையினுடைய தூணா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பெரிய பில்லரா இருக்காரு அர்த்தமா? கிடையாது. அவர் ஒரு வலிமையானவர், அந்த சபையில நல்ல ஒரு செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு. தூண் என்பது வேதாகமத்தினுடைய மொழியில அது வலிமையை குறிக்கும், நம்முடைய பேச்சு வழக்கிலும் அது வலிமையை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே தூண்கள் என்பது அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அந்த வானத்தின் தூண்கள் என்பது ஏதோ பில்லர் போட்டு நிறுத்தி இருக்கிறது போல அந்த டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கற்பனை செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவர் இப்படிப்பட்ட கேள்விகளை நம்மிடத்திலே கேட்கிறார். அடுத்ததாக 9வது கேள்விக்குள்ளாக போவதற்கு முன்பாக குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர் சொன்னார், நீங்கள் தூண்களின்றி படைக்கப்பட்ட வானத்தை பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டார். அங்கே அப்படி மொழிபெயர்ப்பு அல்ல, சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தால் நீங்க 13:2, 31:10, 22:65 பார்க்கிறோம், நீங்கள் பார்க்கின்ற தூண்களின்றி வானங்களையும் பூமியும் அல்லாஹ் படைத்தான் என்று கூறப்படுகிறது. அங்க என்ன அர்த்தம்? வானத்துக்கும் பூமிக்கும் தூண் இருக்கு, ஆனா நீங்க பாக்குற மாதிரி இல்ல. ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவர் கண்ணுல தூணை காணும், ஆனா நிக்கிது, விழுக மாட்டேங்குது. அப்ப என்ன தோணும்? பார்க்கின்ற தூண்களின்றி படைத்திருக்கிறான். அப்ப பார்க்காத தூண் இருக்கு, பில்லர், பெரிய பெரிய பில்லர் இருக்கு போல. சரியான மொழிபெயர்ப்பு இதுதான். இதை மொழிபெயர்க்கும் போது அவர் மாற்றி மொழிபெயர்த்து நம்ம இடத்துல சொல்கிறார், நீங்கள் தூண்களின்றி படைக்கப்பட்டதை பார்க்கவில்லையா அப்படிங்கிறார். அப்படி எல்லாம் அதனுடைய மொழிபெயர்ப்பு, நீங்கள் பார்க்கின்ற தூண்களின்றி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு, இது நாம மொழிபெயர்த்தது அல்ல, இஸ்லாமியர்களை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புல இருந்தா எடுத்து போட்டிருக்கிறோம். அப்ப என்னன்னா 1400 வருஷத்துக்கு முன்பாக வானத்துல கொடை மாதிரி வானம் நிக்குது, பூமியில இருந்து பார்க்கும்போது விழுகலையே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நமக்கு தெரியாத தூணெல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்ட ஒருவர் எப்படி சொல்லி இருப்பாரோ அதைத்தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க ஒழிய விஞ்ஞானத்துக்கு ஒத்தது அல்ல என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். வேதம் தான் சொல்லுகிறது, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்திருக்கிறார். வேதாகமம் தெளிவாக விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடியபடிதான் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 9வது, பூமிக்கு தூண்கள் உண்டா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீத புஸ்தகம் 75:3 பூமிக்கு தூண்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் உலகத்திலே போற்றப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான விஞ்ஞானி திரு ஐசக் நியூட்டன் அவர்கள் தெளிவாக அவருடைய புத்தகத்தில் எழுதும்போது, தானியேல் புத்தகத்துக்கான ஒரு விளக்க உரை கொடுக்கும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார். அந்த விளக்க உரையிலே வேத வாக்கியங்களை விளக்குவதற்கு முன் பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசன மொழிநடையை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். வேதாகமத்தை நீங்க விளக்கணும்னா முதல்ல அது தீர்க்க தரிசன நடைகள் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால்தான் அதனுடைய சரியான காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். பூமி என்பது வேதாகமத்தில் வெறும் பூமி மட்டுமல்ல, பூமி பந்தை மட்டுமல்ல, அது ஒரு நிலப்பரப்பை மட்டுமல்ல, அது ஜனங்களையும் ஒரு தேசத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை வேதாகமத்தை நன்கு வாசித்தவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். வெறும் பூமி என்பது வெறும் பூகோளத்தை மட்டுமல்ல, அது ஒரு ஜனக்கூட்டத்தையும் ஒரு தேசத்தையும் ஒரு நிலப்பரப்பையும் குறிக்கக்கூடியதாகத்தான் பூமி என்பது வேதாகமத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அதுபோலதான் இன்றைக்கு காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும் பொழுது அந்த வசனமானது ஏழ்மையான ஜனங்கள் மகிமையின் சிங்காசனத்துக்கு உயர்வதையும் ஐஸ்வர்யவான்கள் தாழ்த்தி போடப்படுவதையும் பற்றி பேசுகிறது. அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே பூமியின் தூண்கள் என்று சொல்லி. அப்போ அவருடைய சிலரை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தி போடுகின்றனர் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து சொல்லப்படுது. அந்த வேத வசனத்தை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கும் பொழுது